இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன் சார். பல பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, இந்த இல்லற வாழ்க்கை சிறந்ததா, துறவற வாழ்க்கை சிறந்ததா? ஏன்னா நீங்க இந்த திருவண்ணாமலை பக்கம், காசி பக்கம்லாம் போனீங்கன்னா நிறைய துறவிகளை நம்ம பார்க்கலாம், நிறைய சாதுக்களை பார்க்கலாம். எல்லாரும் வாழ்க்கைய துறந்துட்டு வந்தாங்கப்பா, வாழ்க்கைய புரிஞ்சு அதை விட்டு பிரிந்து வந்திருக்கிறார்கள். ஆனால் இல்லவே இல்லை. இல்லற வாழ்க்கையை சுமக்க முடியாம, இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்க முடியாம, போங்கப்பா நான் துறவரா போறப்பா அப்படின்னு வாழ்க்கையை விட்டு தப்பித்து வந்தவர்களாக, அல்லது இந்த இல்லற வாழ்க்கையில் போராட முடியாமல் வெளியே வந்தவர்கள் துறவிகளாக மாற்றப்பட்டாங்க. நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரும், அப்பா அம்மா, மனைவி, குழந்தைகள், இந்த சுமைகளோடு வாழக்கூடிய இல்லற வாழ்க்கை சிறந்ததா அல்லது துறவற வாழ்க்கை சிறந்ததான்னு ஒரு பெரிய கேள்வி வருதுல்ல. போதி சத்துவர்னு ஒருத்தர் இருந்தார், புத்தரை பின்பற்றி வந்தவர். போதி சத்துவர் அவர் சத்துவ மடம்னு ஒரு மடம் வச்சிருந்தார், பெரிய ஒரு கிராமமே. அங்க ஒருத்தர் வந்து சொல்றாரு போதி சத்துவர்கிட்ட, நான் உங்களுடைய சீடனாக வரணுங்க, என்னை உங்க சீடனா சேர்த்துக்கிறீங்களான்னு கேட்கிறாரு. சீடனை உங்களை இங்க பார்த்ததே இல்லையப்பா, நான் இவ்வளவு நாள் இல்லற வாழ்க்கையில இருந்தேன், என்னால சமாளிக்க முடியல, அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை என்னால தீர்க்க முடியல, அவ்வளவு பிரச்சனைகளா இருக்கு, நான் துறவி ஆகணும்னு ஆசைப்படுறேன், என்னை உங்க சீடனா ஏத்துக்கங்கன்னு வந்து நிற்கிறாரு. இப்ப போதி சத்துவர் சொன்னாரா, உனக்கு தீட்சை கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டும், நீ ஒரு மாசம் இங்க இரு, ஒரு மாசம் இந்த மடத்துல இரு, அதுக்கப்புறம் பார்க்கலான்றாரு. இப்போ ஒரு மாசம் ஆச்சு. இப்ப போதி சத்துவர் ஒரு நாள் குளிக்க போறாரு. இவரும் அவரோட பின்னாடியே போறாரு, சீடர்ல பணிவிடை செய்யறதுக்காக பின்னாடியே போறாரு. இவர் திரும்பி வரும்போது ஒரு நாய் நிக்குது. ஒரு நாய் அந்த பக்கமா நின்றுச்சு. இந்த சீடர் போய் கேட்டாரா, சாமி இந்த நாய் நான் வளர்த்த நாய், எங்க வீட்டுல இருந்து என்னை தேடி வந்துருச்சு, இந்த நாய் நான் வளர்த்த நாய், நாய் இல்லாம இந்த நாயால இருக்க முடியாது, இந்த நாய் இல்லாம என்னால இருக்க முடியாது, இந்த நாயை மட்டும் நான் சேர்த்துக்கட்டுமா, நான் துறவு மனப்பான்மையில தான் இருக்கேன், இந்த நாயை மட்டும் நான் சேர்த்துக்கட்டுமா, சேர்த்துக்கன்னு இருக்காரு. 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. அப்ப இவருடைய பையன் வந்து நின்றுட்டு இருக்கான். இவங்க குளிக்க போற ஆற்றங்கரை ஓரமா இவன் பையன் வந்து நின்றுட்டு இருக்கான். இப்ப இந்த சீடர் சொன்னாரா, சாமி நான் துறவியா தான் இருக்கேன், ஆனா என் பையனால இந்த நாய் இல்லாம இருக்க முடியாது, நாய் மேல அவன் ரொம்ப பிரிய வச்சுட்டான், இந்த நாயோட நாய் இல்லாம இருக்க முடியாது, இந்த நாய் இல்லாம இருக்க முடியாது, என் பையனை மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டுமான்னு. சரி சேர்த்துக்காருட்டார். அவரும் சரி சேர்த்துக்காருட்டார். அப்புறம் ஒரு 2 நாள் ஆச்சு. இவர் மனைவி வந்து நின்றுட்டு இருந்தாங்க. இப்ப இவர் கேட்டாரு, இவங்க யாரு அப்படின்னாரு. இல்ல, இந்த நாயால நாய் இல்லாம இருக்க முடியாது, என் பையனால நாய் இல்லாம இருக்க முடியாது, என்னுடைய மனைவியால பையன் இல்லாம இருக்க முடியாது, என் மனைவியும் சேர்த்துக்கிட்டுமான்னு. இப்ப போதி சத்துவர் சிரிச்சாராம். இப்படிதானப்பா இல்லறம் முன்னாடி நடத்திட்டு இருந்த, இதுக்கு முன்னாடி இல்லறத்துல இப்படிதானப்பா இருந்த, திரும்பவும் இது எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கேன்பான். இப்ப போதி சத்துவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, தலைமுடி என்பது தானாக உதிர வேண்டுமே தவிர அதை பிடித்து இழுத்து உதிர்த்தால் அது மிகப்பெரிய ஒரு வலியை தரும். அப்படித்தான் இந்த துறவு என்பது, இல்லறத்தில் நாம் கொண்டிருக்கக்கூடிய பற்றுகள் எல்லாம் தானாக உதிர்ந்த பின்பு வரக்கூடிய நிலைதான் துறவு நிலையை தவிர, நாம அதை விலக்கி விட்டு வரும்போது அதனுடைய வலி வேதனை அதிகமாக இருக்கும்னு போதி சத்துவர் நம்ம கற்றுக் கொடுத்துட்டு போனார். அப்படி இன்னைக்கு பல பேர் நான் எல்லாத்தையும் திறந்துட்டேன்பான்னு சொல்லக்கூடிய பாதி பேர் எல்லாத்தின் மீது மிகப்பெரிய ஒரு பற்றுள்ளவர்களாக தான் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஜென்ல ஹுவாங் ஷூ அப்படின்ற ஒரு ஜென் குரு இருந்தார். ஹுவாங் ஷூ அவருடைய பெயர். அவர் ரொம்ப அழகா இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ்னா எல்லாருக்குமே அந்த காலத்துல கற்றுக் கொடுப்பாங்க. ஜென் குருமார்கள் எல்லாருமே மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக் கொடுப்பாங்க, அதே போல தியானங்கள் கற்றுக் கொடுப்பாங்க, வாழ்வியல் பயிற்சி கற்றுக் கொடுப்பாங்க, சந்தோஷமா வாழ்றது எப்படின்னு இப்படி எல்லாம் தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த ஹுவாங் ஷூ என்கிற அந்த குரு, அவருக்கு யாராவது பணிவிட செய்ய வந்தாங்கன்னா ஒத்துக்க மாட்டாராங்க. அவங்க சீடர்கள் யாராவது பணிவிட செய்ய வந்தாங்கனாலே ஒத்துக்க மாட்டார். அவர் என்ன தெரியுமா சொல்வாரா, உன் பிறப்பிற்கு யார் காரணமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு முதலில் போய் சேவை செய்யன்னு வரான். அவங்க பிறப்புக்கு யார் காரணம், அப்பா அம்மா, அப்பா அம்மாவுக்கு சேவை செய்யப்பா, உங்களுடைய குடும்பத்துக்கு சேவை செய்யப்பா, அதுதான் மிகப்பெரிய சேவைன்னு அந்த குரு கற்றுக் கொடுத்தாராம், ஹுவாங் ஷூ என்கிற குரு. நீங்க புத்தரினுடைய வரலாற்றை எடுத்து படிச்சாலே புத்தர் எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னவர் சார். நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் புத்தர் பதில் சொன்னவர். ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் அவரால் பதில் சொல்ல முடியல. யார் தெரியுமா அந்த கேள்வி கேட்டாங்க, புத்தரினுடைய மனைவி கேட்ட கேள்வி, யசோதரா. அவங்க கேட்ட கேள்வி, நீ பாட்டு இப்படி நடுராத்திரியில கிளம்பி போயிட்டியே, திருமணமாகி கணவன் இல்லாத பெண்ணை இந்த உலகம் எப்படி தெரியுமா பார்க்கும், சாலையில் கிடக்கப்பட்ட தனியான அனாதையான ஒரு மாமிசத்தை எல்லா பருந்துகளும் எப்படி பார்க்குமோ அப்படித்தானே கணவன் இல்லாத ஒரு பெண்ணை இந்த சமூகம் பார்க்கும், என்னை அப்படியே விட்டுட்டு போயிட்டியே, சரி இந்த ஞானத்தை ஏன் அரண்மனையிலிருந்தே அடைய முடியாதான்னு அவங்க கேட்கிறாங்க. இப்போ புத்தரினுடைய பதில், அது முடியும், அரண்மனையில் இருந்தும் அந்த ஞானத்தை அடைய முடியும், ஆனால் எனக்கு அப்போது அது தெரியவில்லைன்னு.
சார், கடமையை உதறிவிட்டு கடவுளை தேடுவதை விட கடமையை உதறிவிட்டு கடவுளை தேடுவதை விட கடமையை செய்து நம் குடும்பத்திற்கு நாமே கடவுளாக மாறுவது சிறப்புங்க. பட்டினத்தார் ஐயா அவ்வளோ பெரிய துறவிங்க, அவ்வளோ பெரிய துறவி பட்டினத்தார். அவர் அவ்வளவு பாட்டு எழுதியிருக்கார் வாழ்க்கையினுடைய நிலையாமை பற்றி. ஆனாலும் கூட அத்தனை பாடல்களையும் விட தன்னுடைய தாய் இறந்த போது அதை தாங்கிக்க முடியாம எழுதியிருப்பாரு சார். அம்மா இறந்து போயிடுவாங்க, அவ்வளவு துறவிதான். ஆனாலும் கூட அந்த அம்மாவினுடைய இழப்பை தாங்க முடியாம பட்டினத்தார் எழுதியிருப்பாரு, ஐயிரண்டு திங்களாக அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையலாக கிடந்த போது பரிந்தெடுத்து செய்ய கையில் என்ன ஏந்தி கனகமுலை தந்தாலை எப்பிறப்பில் காண்பேன். எனக்கு தாய்ப்பால் கொடுத்து வளர்த்தால, நான் எங்க போய் பார்ப்பேன், இனிமே எங்க போய் பார்ப்பேன். முந்தி தவம் கிடந்து 300 நாள் அளவும் அந்தி பகல் என சிவனை ஆதரித்து தொந்தி சரிய பெற்ற தாயார் தமக்கோ எரிய தணல் மூட்டுவேன். வட்டிலிலும் தொட்டிலும் மார்மேலும் தோல்மேலும் கட்டிலும் வைத்தென்னை காதலித்து முட்ட சிறகிலிட்டு காப்பாற்றிய தாய்க்கோ விறகிட்டு தீமூட்டுவேன். நொந்து சுமந்து பெற்று நோவாமல் ஏந்தி முளை தந்து வளர்த்தெடுத்து தாளாமே அந்தி பகலென கையில் கொண்டென்னை ஆதரித்த தாய்க்கோ மெய்யிலே தீமூட்டுவேன். அரிசியோ இடுவேன் ஆத்தாளின் வாய்க்கு, அரிசியோ இடுவேன் ஆத்தாளின் வாய்க்கு, வரிசையிட்டு பார்த்து மகிழாமல் உரசியுள்ள தேனே அமிர்தமே செல்வ திரவியம்பும் மானே என்று அழைத்த வாய்க்கு. எப்படிங்க நான் போய் அரிசி போடுவேன்? அள்ளி இடுவது அரிசியோ, தாயின் தலைக்கு கொள்ளிதனை வைப்பேனோ, கூசாமல் மெல்ல முகம் மேல் முகம் வைத்து முத்தாடி மகனே என்று அழைத்த வாய்க்கு. முன்னை இட்டத்தி முப்புறத்திலே, பின்னை இட்டத்தி தென்னிலங்கையிலே, அன்னை இட்டத்தி அடிவயிற்றிலே, நானும் இட்டத்தி மூழ்கவே மூழ்கவேன். சிவபெருமானுக்கு முன்னை இட்டத்தி முப்புறத்திலே, அவருக்கு 3வது கண்ணா வருமா. பின்னை இட்டத்தி தென்னிலங்கையிலே, ஆஞ்சநேயருடைய வாளுக்கு தீ வச்சாங்களாம் தென்னிலங்கையில. அன்னை இட்டத்தி பசின்ற தீ அடிவயிற்றிலே, நானும் இட்டத்தி மூழ்கவே மூழ்கவே. வேகுதே வெந்து பொடி சாம்பல் ஆகுதே பாவியேன் ஐயகோ மாக குருவி பரவாமல் கோதாட்டி என்னை வளர்த்தி கருதி எடுத்த கை. என்ன தப்பு செய்யறப்பெல்லாம் தடுத்து 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 என்னை வளர்த்த கை வேகுதேங்க வேகுதேங்க. சார், சிவபெருமான்கிட்ட கேட்கிறாராம், வெந்துட்டாளா, உன் பாதத்துக்கு வந்துட்டாளா, என்னை மறந்துட்டாளா? வெந்தாலோ சோனகிரி வித்தகாடின் பாதம் வந்தாலோ என்னை மறந்தாலோ சந்ததமும் உன் நினைவில் கருதி என்னை வளர்த்தெடுத்த தாய். உன்னையே தவம் இருந்து என்னை வளர்த்தெடுத்தாலே. இப்ப இவரு அலறதை பார்த்து எல்லாரும் அலறாங்க. இவர் அம்மாவுக்காக அலறதை பார்த்து எல்லாரும் அலறாங்க. இப்ப இவர் துறவியா மாறிடுறாரு. எல்லாரையும் அழுகிறத பார்த்தோன்னு இவர் துறவியா மாறிடுறாரு. சொல்றாரு, இதான்ப்பா உலக இயக்கம், இதான்ப்பா உலக இயக்கம்னு சொல்றாரு. வீட்டு இருந்தால், அன்னை வீதியில் இருந்தால், நேற்று இருந்தால், இன்று வெந்து நீரானால், ஏதென்று கருதாமல் எல்லாம் சிவமயமேன்னு ஏத்துக்கங்க பான்ற. இதுதாங்க அந்த வாழ்க்கையினுடைய நிலைமையை சேர்த்து சொல்லி அதுல அந்த அன்னையினுடைய பற்றை ஒரு துறவியால் கூட மீற முடியாது என்று சொல்லக்கூடிய அந்த நிலை இருக்குல்ல. இப்ப துறவரம் என்பது இல்லறத்தில் இருந்து அதனுடைய இன்ப துன்பங்களை அனுபவித்து இந்த இல்லறத்தினுடைய மேன்மையை, இல்லறத்தினுடைய கடமையை முடித்து தானாக இந்த பற்றுகள் உதிர்ந்த போது வரக்கூடிய நிலை துறவரம். அந்த இல்லறத்தினுடைய கடமையை முடிக்கும் போது நீங்களே கடவுளாக மாறலாம்ன்றதுதான் இந்த பெரிய பெரிய துறவிகள் புத்தனிலிருந்து பட்டினத்தாரிலிருந்து நமக்கு மிகப்பெரிய ஜென் துறவிகளிலிருந்து நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம். அப்பா அம்மாவை, தாய் தந்தையரை எவன் ஒருவன் பேணுகிறானோ, மனைவி மக்களுக்கு எவன் ஒருவன் தன் கடமையை செய்கிறானோ, அவனை விட மிகப்பெரிய துறவிகள் இல்லை. நன்றி.